சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நல்ல க்ரீமியாக ஒரு மேங்கோ பாப்சிக்கல் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு நல்ல பழுத்த ஸ்வீட்டான மாம்பழத்தை எடுத்துக்கணும். புளிப்பாக இருக்கிற மாம்பழம் இதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பால் ஊற்றும்போது எப்போவுமே புளிப்பு வந்து சேர்க்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் முக்கியமாக பிகினர்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போடுவோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லிம் மில்க், இல்லை நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் எது வேணாலும் போடலாம். பால் பவுடர் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். சுகர் வந்து தேவையான அளவு, ஹனி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஏலக்காய் பொடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுலேயே நான் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. 5 நிமிஷம் தான் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 hours வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதில் வந்து நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். எக்ஸ்ட்ரா வந்து ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணலாம். இதில் வந்து ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் பிடிக்கலன்னா நீங்கள் தயிர், புளிக்காத தயிர் ஆட் பண்ணி அதுவும் அரைச்சி போடலாம். இப்போ இதை வந்து நல்லா சீல் பண்ணிவிடணும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துருச்சு நமக்கு. இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு. ஸோ டீமோல்டு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சாக்லேட் சிரப், டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி அதில் டிப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாக்கோபார் மாதிரி ரெடி ஆயிடும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே 18 years தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது.